திருச்சிற்றம்பலம். பின்னாருடைய ஈஸ்வரனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுக்கு போகிறார். அதே போல பாருங்க, குரு ஜூன் 1ஆம் தேதியே உச்சத்துக்கு வந்தாச்சு. சுக்கிரன் இங்கதான் இருக்கார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 2 பேருமே சுப கிரகங்கள். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும் பொழுது பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அமைப்பு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருக்கு, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள், ராகு கேது சாரத்தில் சுக்கிரன், இப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. இது உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த சிறு பாதகங்களும் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த சொல்யூஷனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது பாருங்க, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். அந்த 15ஆம் தேதி அப்படிங்கிறப்போ புதன் வக்ரமாகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாருங்க. அப்போ புதன் வக்ரமாக இருந்தால் இந்த வக்ரமாகக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்வார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சனி பகவான் அங்கேயே தான் இருக்கார். ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கு. சூரியன் மிதுன வீட்டுல இருக்கார். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரனோட சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது. 2 சுப கிரகங்கள் ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் தொழிலுக்குண்டான கிரகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 கிரகங்களும் அதாவது ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 தொடர்பு ஏற்படுது அப்படின்னா மிகப்பெரிய யோகம். அப்போ இதுல எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனிய குரு பாக்குது. 5ஆம் அதிபதி குருவோட சேருகிறார். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். மேக்சிமம் 60 to 70% மகர ராசி சேஃப் ஆக போறீங்க இந்த மாசம். நிறைய மன அழுத்தங்கள், ஏழரை சனியினுடைய தாக்கத்துல இருந்து இன்னும் வெளியே வர முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குரு மாறினதுல இருந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இந்த குரு சாதாரணமா மகர ராசிய பார்க்கிறார் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா குரு உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி. 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 3ஆம் அதிபதியான குரு 12ஆம் அதிபதியான குரு ராசியை பார்க்கும்போது ஒரு இடமாற்றமோ, ஒரு சொத்துக்கள் மாற்றமோ, அல்லது உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது, அல்லது மைண்ட் ரீதியாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது எல்லாமே உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்ப எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அந்த 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் அதிபதியான குரு பார்க்கும் பொழுது இந்த உடம்பு சரி பண்ணிக்கிறது, ஃபுட்டு கரெக்டா எடுத்துக்கிறது, ஜிம்முக்கெல்லாம் போறது, உடம்பு நம்ம நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய வரும். சோ லக்னத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது சகல தோஷத்தையும் விலக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய எல்லாமே தானா தேடி வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு போயிடுறாருங்க. 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போறது உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் தெரியும். 4ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப கேட்ட குரூப் கிடைக்க போகுது. மகர ராசிக்கு நல்ல படிப்பு ஸ்தானம் வலுவாக போகுதுன்னு அர்த்தம். அப்ப 12ஆம் அதிபதியான குரு பார்க்கும் பொழுது படிப்புக்காக ஒரு இடமாற்றம் பண்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு ஸ்கூல் மாற்றம் பண்ணுவீங்க, ஒரு காலேஜஸ் மாற்றம் பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா உங்க ராசிக்கு குரு தான். அப்ப அவர் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் 4ஆம் அதிபதி 5ல போய் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனாலையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு விஷயமாக வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது சார்ந்த படிப்புகளை எடுத்து படித்து இடையில படிப்பு நின்று இருந்தாலும் கூட மீண்டும் கண்டினியூ பண்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 4, 5 தொடர்பு ஏற்படுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது மனசு தெளிவாக போகுது. 5ஆம் இடங்கிறது கலை, வித்தை, புகழ் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். சோ இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இது சார்ந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி, அல்லது புதுசா கலைகள் கத்துக்க போறீங்க, புகழ் அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே மகர ராசிக்கு இந்த மாதம் நடக்கும். இழந்த அதிர்ஷ்டத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்.
இழந்த பெயர் புகழ் இதெல்லாம் மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. செவ்வாய் யார் அப்படின்னா 4ஆம் அதிபதி மட்டும் இல்லாம உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான். அப்ப அவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டிலே இருக்கார். அப்போ உங்க மூலமா குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு லாபம், குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதுக்காகவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அப்ப இதை விட பெரிய யோகம் என்ன இருக்கு? ஏன்னா செவ்வாய்ங்கிறது தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டு அது லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் ஏதாவது ஒரு அதிபதிகள் அவருடைய சொந்த வீட்டை பார்த்தாலே வளர்ச்சி. அப்ப செவ்வாய் லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது லாபத்தினால வளர்ச்சி, ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. உங்க ஜாதகம் மூலமா உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் கூட இந்த மாசம் யோகமா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து இதுலயே நம்ம சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. 5 கூடையவர் 7ல் இருந்தால் கரு உருவாகும். குழந்தை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகும். குழந்தைகள் பிறக்கும், அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், 7ஆம் இடங்கிறது திருமணம், 7ஆம் இடங்கிறது பார்ட்னர், 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், இதெல்லாம் சொல்லலாம். அப்போ இவர்கள் மூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும். கணவர் சொத்து, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப கணவர் சொத்துக்கள் வர்றது, மனைவி சொத்துக்கள் வர்றது, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக் எல்லாமே ரிலீஃப் ஆகுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். இப்போ 7ஆம் இடங்கிறது பரிகாரம். ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அவர் யார் 5ஆம் அதிபதி, 5ன்னா குலதெய்வம். அப்ப இந்த காலகட்டங்கள்ல மகர ராசிக்காரர்கள் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 12 கட்டங்களும் உங்களுக்கு இயங்கும். ஏன்னா உங்க ராசி நேர பாக்குது. சர்வ தோஷங்களும் இந்த மாசம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. 10ஆம் இடம் அடுத்தது சுக்கிரனுக்கு 10ஆம் இடம் பொறுப்பு இருக்கு. அப்ப 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டுல 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு. கேந்திராதிபதிகள் கேந்திரத்தில் இருப்பது, பெருமாள் ஸ்தானாதிபதிகள் பெருமாள் ஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நல்ல பண வரவு, பொருளாதாரம் எதை கொடுக்கும், தொழிலும் வளர்த்து கொடுக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடங்கிறதும் பதவி உயர்வு தான். சோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம், டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இந்த 2 அதிபதிகளும் சேர்ந்து இங்க இருக்கிறதுனால யாராவது டிரான்ஸ்பர் கேட்கலான் இருக்கீங்க, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசலான் இருக்கீங்க, ஒரு இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனில இன்னொரு பிரான்சஸ் வேணும், அதாவது அந்த கம்பெனில உயர்ந்த சம்பளத்தை பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளம் இந்த மாசம் பேசலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுங்கிறது 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு சனி அங்க இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறதுனால நீங்க இப்ப பேசுனீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கு. குரு பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். குரு பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்துமே பலிதமாகும். வார்த்தை பலிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் இந்த மகர ராசிக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம 10ஆம் இடத்தை ஒரு தொழிலுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்காம 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியார் ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி உங்க ராசியை பார்க்கறதுனால மாமியார் மூலமாக கூட உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப மாமியார் சொத்து, மாமனார் சொத்துக்கள் ஏதாவது பேசுறீங்கன்னாலும் இதெல்லாம் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம வெறும் தொழிலுக்கு மட்டும் எடுக்காம 5க்கு 5ஆம் இடம். அப்போ உங்க பேரம்பேத்திகள் கூட நல்லா இருப்பாங்க இந்த காலகட்டங்கள்ல. பிரிந்து போயிட்டாங்க, மகன் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, பேரம்பேத்தி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அவங்க எல்லாம் உங்களோட மீண்டும் பேசி இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியினுடைய சொத்துக்கள்ங்க. அப்ப மனைவியினுடைய சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அப்பா சொத்தும் அப்பா வருமானமும் 10ஆம் இடம் தான். தந்தை வருமானமும் 10ஆம் இடம், குரு மூலமாக ஒரு வருமானம் வருது, அதுவும் 10ஆம் இடம், படிப்பு மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்குதுனாலும் 10ஆம் இடம், கோவில் கட்டியிருக்காங்க, கோவில் மூலமா வருமானம் வருது, ட்ரஸ்ட் மூலமா வருமானம் வருது, ட்ரஸ்ட் எல்லாம் இயக்குறாங்க அப்படின்னாலும் 10ஆம் இடம் தான். சோ அது எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா. அப்ப இது சார்ந்த தொழில் இருக்க ட்ரஸ்ட்ல இருக்கீங்க, ட்ரஸ்ட் மூலமா பணம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். அப்பா கிட்ட பேசி அப்பாவுடைய சொத்துக்கள், அப்பாவுடைய வருமானம் வரணும்னு நினைச்சீங்கன்னாலும் இந்த 10ஆம் இடத்து அதிபதி இப்ப பாக்குறதுனால இதெல்லாம் நீங்க இயக்கலாம். சோ ஒரு ஒரு கிரகம், ஒரு இடம், ஒரு பாவகம் எவ்வளவு வேலைகள் வேணா செய்யும். அதை கரெக்டா கணிச்சு
நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்தந்த மாசம் என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை மட்டும் மூவ் பண்ணி கொண்டு போங்க. வேற எதுவுமே இந்த மாசம் நீங்க மூவ் பண்ண வேண்டாம். அதே போல மகர ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 9 கூடையவரும் 6 கூடையவரும் ஆகிறார். புதன் வக்ரமாக இருக்குதான்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருக்கவே பெரிய ஜாக்பாட்ங்க. தொழில் வளரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, வேலையில அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்லை, இதெல்லாம் நடக்கும். 15ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியாக சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அவமானப்படுறது, கொஞ்சம் கேட்டுன்னு கிடைக்காம போறது, கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது இதெல்லாம் இருக்கும். பட் கவலைப்பட வேண்டியதில்லை. 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருந்துக்கோங்க. மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல பாத்துட்டீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், ஃபைல் சம்பந்தப்பட்டது, அடி வயிறு பிரச்சனைகள் வர்றது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் கேது சேர்க்கை நல்லதும் பண்ணும், சுக்கிரன் கேது சேர்க்கை கெட்டதும் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 20ஆம் தேதி வரைக்கும் தான் சுக்கிரன் இங்க இருக்காரு. அதற்கு மேல கேதுவோட சேருகிறார். சோ 20ஆம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகுவோட இருந்தாலும், சுக்கிரன் கேதுவோட இருந்தாலும், சுக்கிரனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்தில் இருந்தாலும், தயவு செய்து உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுக்கு இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, புதிய நபர்களுடைய தொடர்புகள் வரும். தேவையில்லாம சுக்கிரன் கேதுங்கிறது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட்ல கொண்டு போய் விட்டுரும். அது சனி பார்க்கறதுனால அதுக்கு சின்ன அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமைப்பு எல்லாமே உண்டு. சோ உங்க குடும்பத்துல யாருக்காவது இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்கள் யாராவது வர்றாங்க, அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து பாசிங் கிளவுட் மாதிரி போயிருக்கு. இப்போ அது இதுக்கு மேல நடக்கும். அது வர்றது அப்படியே போயிடும். இது ஏன் வருதுன்னா இந்த சின்ன அவமானத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக வர்றாங்கன்னு அர்த்தம். சோ இப்ப நான் இதை சொல்றேன்னா நீங்க வந்து கண்டிப்பா கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அது வந்து என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கொள்வது என்பது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இந்த மாசம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வம்சத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குல தெய்வ ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலயே கொஞ்சம் இதெல்லாமே இந்த பரிகாரம் எல்லாமே கேட்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த மாசம் நீங்க வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா பர்பிள் சம்பந்தப்பட்ட கலர் எல்லாமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதிகமா இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பழமையான சிவன் ஸ்தலம், பழமையான அம்பாள் ஸ்தலம், சக்தி வாய்ந்த அம்பாள் ஸ்தலத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல குரு சுக்கிரன் சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன், மதுரை மீனாட்சி, காமாட்சி, இது போல அலங்கரிக்கப்பட்ட அம்மன், மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யறது அல்லது அது சார்ந்த கோவிலுக்கு அம்மன் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் உங்க காதுல வந்து விழும் அப்படிங்கறதுதான் மகர ராசிக்கு இந்த மாதத்தினுடைய பலனாக இருக்கு. சோ இந்த மாதம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. இது உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னமும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.